இங்கே வந்திருக்கும் அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும், விளையாட்டு வீரர்களுக்கும், மாணவர்களுக்கும், பெற்றவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அபவுட் மைசெல்ஃப், MV சதீஷ். நான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நான் ஒரு நேஷனல் பிளேயர். விளையாட்டு போட்டியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈடுபாடுல இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நான் 2000ல நேஷனல்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் கேப். நான் லீகல் சர்வீஸ்ல போனனால என்னால் அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ள வர முடியல. ஸ்போர்ட்ஸ்குள்ள வரதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஆஸ் அ பேரண்டா என்னுடைய மகள் SS வர்ஷா அவர்கள் இதுல ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி பாக்ஸிங்குள்ள வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் உள்ள வரேன். அதுக்கப்புறம் இதுல இருக்க விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா அமைஞ்சது. இந்த மாணவர்கள், இந்த விளையாட்டு வீரர்கள், இந்த மாணவர்கள் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றத நான் பார்க்கும் பொழுது ஒரு பேரண்டா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா என்னால இதை தாங்கிக்கவே முடியல. அதனால இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க பிரஸ் மீட் பண்றது கூடவே கூடாதுன்னு எல்லா சைடுல இருந்து அப்ஜெக்ஷன். இதை நீங்க வெளியே சொல்லக்கூடாது. அதாவது அதிகாரத்தை யூஸ் பண்ணி என்ன ரவுடி வச்சு மிரட்டியோ, அபிஷியல்ஸ் என்ன மிரட்டியோ, அது மட்டும் இல்லாம காவல்துறைகள் இதுல போடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பல விதமா இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் நான் அதை பத்திலாம் கவலைப்படல. நம்ம இறைவனுக்கு மட்டும்தான் பயப்படுவோம். அதனால எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. மக்களா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நியாயம் நடக்கல அப்படின்னா நியாயத்துக்காக போராடுறதுக்கு இந்த வழக்கறிஞர் சமுதாயம் எப்பவுமே இருக்கும். அதனால நாங்கெல்லாம் அம்பேத்கர் அவருடைய ஐடியல் அண்ட் பிலாசபியை ஃபாலோ பண்றவங்க. அதனால எந்த நியாயத்தையும் எந்த இடத்துலயும் ஆணித்தனமா கேட்போம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல என்னன்னா ஒரு முதல் விஷயம், இது CM டிராஃபி நடத்துறீங்க. CM டிராஃபி நடத்துறீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும்ன்றதை சொல்றேன். அதாவது இந்த ஃபயர் சர்வீஸ் வேணும், ஆம்புலன்ஸ் வேணும், நல்ல ஒரு மெடிக்கல் எஃபிஷியன்ட் டாக்டர்ஸ் வேணும். இது மட்டும் இல்லாம ப்ரொவிஷன், வர குழந்தைங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்ன தேவை அப்படின்னா அவங்களுக்கு உடனடியா தண்ணி தேவை, குடிக்க தண்ணி தேவை, ஏதாவது ஒரு சிற்றுண்டி தேவை. இது மட்டும் இல்லாம நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த ஃபேனு, அந்த கூலரு, அந்த AC, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் தேவை. இங்க இருக்கிற டாப் SEAT அபிஷியல்ஸ் கேட்கும் போது எனக்கு ஃபண்ட் ஒதுக்கல சார், அதனால AC ஓடல சார், எங்க கிட்ட ஃபண்ட் இல்ல சார், அதனால ஃபேன் ஓடல சார், எங்க கிட்ட ஃபண்டே இல்ல சார், நான் என்ன சார் பண்றது? அப்ப எப்படியா 38 கோடி ரூபாய் எப்படியா நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்குறீங்க? எங்களுடைய பணம் யாது, மாணவர்களுடைய பணம் யாது, மக்களுடைய பணம் யாது, வரி பணம் யாது? இந்த பணத்தை எப்படி கொடுக்குறீங்க? நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம் தான், கொடுங்க. பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்ல. நீ 1ஆம் தேதி 2ஆம் தேதி SCDTL என்ன சொன்னல, 1ஆம் தேதி 2ஆம் தேதி நீ மாணவர்களுக்கு, பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நடத்துறேன்னு சொன்ன. 1ஆம் தேதி நீ வர வச்ச, காலை எழுந்து நைட்டு வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிற சார். தப்பா நினைக்காதீங்க, பிரஸ் பீப்புள்ஸ் ஒன்று கேட்கறேன், நீங்க உள்ள போனீங்களா சார்? நீங்க யாராவது உள்ள போனீங்களா சார்? 10 நிமிஷத்துக்கு மேல உள்ள நிக்க முடியாது சார். அப்படியே ஒரு ஜெயில போட்டு அடைச்சி, ஜெயில கூட ஃபேன் இருக்கும் சார், இங்க ஃபேன் இல்ல சார். எவ்வளவு பெரிய இது முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு வர சார். முதலமைச்சருக்கு இது தெரியுமான்றது தெரியல சார். சார் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் சார் வெளியில. இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம். உங்களை நான் ப்ரெஷர் பண்ண விரும்பல. ஆனா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி, இந்த தொகுதியுடைய அமைச்சர் டெபுட்டி CM தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அவர் என்ன சார் இனிஷியேட்டிவ் எடுத்தாரு? ஒரு நாளாவது உள்ள பார்த்தாரா சார்? சார் உங்களால 10 நிமிஷம் உள்ள இருக்க முடியுமா சார்? ஏழை குழந்தைங்க ரிமோட் வருதுங்க, தலையில துண்டை போட்டு ரோட்ல படுத்துட்டு இருக்குங்க. ஏன்னா உள்ள போக முடியல. 10 நிமிஷத்துல எனர்ஜி டவுன் ஆயிடும். எப்படி சார் அவங்க ஸ்டேஜ்ல ஏறி ரிங்ல ஃபைட் பண்ண முடியும்? சார் சொல்லுங்க சார், எப்படி சார் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது சார். இங்க யார் சார் ரிங் அபிஷியல்? யார் சார் இங்க ஷெட்யூல் பண்றது? யார் சார் அபிஷியல்ஸ்? எவனுமே சர்டிஃபைடு கிடையாது. இந்த SDAT நான் எழுதி தரேன் சார், போட்டோ எவிடன்ஸோட தரேன் சார். சார் பிரஸ் மீட் பிரஸ் கிளப்ல வச்சிருக்கேன் சார் சனிக்கிழமை. டீடைல்டா எந்தெந்த அசோசியேஷன் ஃபோர்ஜ் பண்ணிருக்கு, எந்தெந்த அசோசியேஷன் தவறு பண்ணிருக்கு நான் சொல்றேன் சார். உங்களுக்கு எனக்கு அந்த துணிச்சல், தைரியம் அந்த இறைவன் கொடுத்திருக்கிறார் சார். எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது சார். சீஃப் மினிஸ்டர் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சார், CJK ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சார், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சார். நான் ரெடியா இருக்கிறேன் சார். சார் உள்ள போய் இன்ஃப்ராவை பாருங்க சார். குழந்தைகளுக்கு குடிக்க தண்ணி இல்லை சார். சார் அபிஷியல்ஸ் மட்டும் 2 கூலரை வச்சு இப்படி எப்படி டில்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் பாத்துக்கிறாங்க சார். அபிஷியல்ஸ் யாராவது நீங்க இருக்கிறீங்க. அபிஷியல்ஸ்ல 20 அபிஷியல் இருக்கிறாங்க, அதுல 13 பேர் அபிஷியலே கிடையாது, சர்டிஃபைடே கிடையாது சார். நான் ஒண்ணு கேட்கிறேன், 3வது கண் எது சார்? சார் நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க எல்லாம் ஒரு பில்லர்,
பத்திரிகையாளர்கள் ஒரு பில்லர் கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க நியாயமான விஷயத்த ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கும் ஆல் இந்தியா ஸ்போர்ட்ஸுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் சார், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சார். நல்லா யோசிச்சு பாருங்க சார். இங்க வந்து ஒரு மூன்றாவது கண்ணா இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கூட கிடையாது சார். சார் ஒரு குழந்தை செத்து போச்சு சார் அடிபட்டு, நீங்க எப்படி சார் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணுவீங்க? இப்படியா செத்துச்சு நீங்க சொல்ல முடியுமா சார்? பாக்ஸிங்ல ஃபைட் பண்ணும்போது உலகத்துல தைரியமான கேம் சார் இது, நம்பர் 1 கேம் சார் இது. ஒரு ஆர்மி பர்சன், ஒரு லெப்டினன்ட், ஒரு ஆர்மி பர்சனுக்கு எந்த அளவுக்கு ஒரு நீங்க அங்கீகாரத்தை கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஒரு மரியாதை செலுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க சல்யூட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு ஒரு ப்ரீஷியஸ் கேம் இஸ் பாக்ஸிங். இந்த பாக்ஸிங்கை நீங்க வந்து நீங்க எந்த அளவுக்கு சார் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் என்ன சார் பார்த்துட்டு இருக்கு சார்? இப்போ எலெக்ஷன் நேரத்தில் அத்தனை ரோடும் போடுறீங்க சார். சரி, எலெக்ஷன் நேரத்திலேயாவது நீங்க பாக்ஸிங் ஆட்களுக்கு நல்லது செய்யுங்க சார். சார் உங்களுக்கு ஓட்டு போடணும் அவ்வளவுதானே சார்? ஓட்டுக்காக தானே சார் நீங்க வந்து நீங்க எலக்ட்ரால்ல நீங்க வரணும். ஓட்டுக்காக தானே சார் இவ்வளவு பண்றீங்க சார்? கண்டிப்பா பண்றேன் சார். ஆனா நீங்க வந்து இந்த பாக்ஸிங், இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நல்லது செய்யுங்க சார். நாட் ஒன்லி பாக்ஸிங் சார், எல்லா ஸ்போர்ட்ஸும் கேவலமா இருக்கு சார். ஒட்டுமொத்த ஸ்போர்ட்ஸுக்கு இன்ஃப்ரா கிடையாது சார். சார் அதை பத்தி திரும்பியே பார்க்கலாம் சார். டெப்டி சிஎம் நான் எழுதி தரேன் சார், நீங்க எங்க வந்தாலும் சொல்றேன் சார். நீங்க மேல 100 வழக்கு போடுங்க, டெஃபமேஷன் போடுங்க. நான் வந்து அட்வொகேட், நான் கோர்ட்ல டெய்லி பாய போட்டு தூங்குறவன், காலைல இருந்து நைட் வரைக்கும் நான் வழக்க சந்திக்கிறேன் சார். இந்த மாணவர்களுக்காக, இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்காக, இந்த மக்களுக்காக நான் சந்திக்கிறேன் சார். கண்டிப்பா சந்திக்கிறேன் சார். சார் அது மட்டும் இல்ல சார், டு பி மோர் ஃபிராங்க் சார், சார் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க, ஏழை குழந்தைங்க, ரிமோட்ல இருந்து வர குழந்தைங்க சார். நான் ஒரு பேரண்ட், நான் அட்வொகேட், ஏதோ சமாளிச்சுட்டு இன்னைக்கு பிரஸ்ல வந்து பேசுறேன் சார். நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க சார். என்னால ஏதோ முடியுது. ஒரு ஏழை குழந்தையோட பேரண்ட் கிட்டத்தட்ட 3 நாளா நடக்குது. எத்தனையோ பசங்க ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இது நீங்க ராங் ஃபவுலா சொல்றீங்க, நீங்க வந்து ப்ராப்பரா எனக்கு கைடன்ஸ் பண்ணல, ப்ராப்பரா அபிஷியல் சொல்லலன்னு ஸ்டேஜ்ல உட்காரவங்க பேரண்ட் உட்கார்றாங்க சார். வெளியே போயான்னு கையெழுத்து கொடுக்கனால மயிரை கூட கொடுக்க முடியாதுன்ற அந்த அபிஷியல்ஸ். இப்படி எல்லாம் பேசலாமா சார் பேரண்ட் ஃபில்தி லாங்குவேஜ்ல? சுரேஷ் என்ற பர்சன் சொல்றாரு சார், என் மயிரை கூட பிடுங்க முடியாதுன்றாரு சார். ஏன் சார் அவ்வளவு மயிர், அவரோட மயிர் அவ்வளவு ஸ்ட்ராங்காவா இருக்கு? ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் சார் அப்படிலாம் பேசலாமா சார்? நீங்களா ஆர்மியில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்களெல்லாம் நாங்க சல்யூட் பண்றோம் சார். அதெல்லாம் பண்ணாதீங்க சார், தப்பு சார். சார் இன்னைக்கு வந்து குக்கிராமத்துல இருந்து ரிமோட்ல இருந்து குழந்தைங்களால போக முடியல சார். நல்ல ஒரு ஃபைட்டர், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ற பசங்க மேல வந்து ஃபைட் பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணீங்கன்னா தெளிவான பசங்க எப்படி சார் நேஷனல்ஸ் போவாங்க? இன்னைக்கு நேஷனல்ஸ்ல போற தமிழ்நாட்டில் எங்கேயா நேஷனல்ல மெடல் வாங்கியிருக்காங்க சார் நம்ம ஆளுங்க. உன்ன தேவராஜ் தேவானந்தன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு என்னவோ ஒரு ரெகக்னைசேஷன் போல ஒலிம்பிக் போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பசங்க எல்லாம் விட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு அத்தனை பசங்க ஒலிம்பிக் போவாங்க சார். அந்த அளவுக்கு கேப்பபிளான பசங்க சார். அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு விடிகால 4 மணிக்கு பிராக்டிஸ் பண்றாங்க சார். ஒவ்வொருத்தரும் நாயா பேயா அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் அந்த காசை செலவு பண்ணி ஒரு ஆட்டோ ஓட்டுறவன், தர லெவல்ல வந்து தரையில கடை வச்சு வெஜிடபிள்ஸ் வியாபாரம் பண்றவங்க பசங்களாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க சார். அவங்களுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கல சார். இவங்கெல்லாம் எப்படி சார் நேஷனல் போடும்? எல்லாம் சொல்றீங்க நீங்க தமிழ்நாட்டில் போய் ஒரு மெடலாக அடிச்சிங்களா, எப்படி சார் அடிக்க முடியும்? நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் போல தான் சார் மேல மெடல் அடிக்க முடியும். இன்னைக்கு அபிஷியல்ஸ் எல்லாமே வந்து காய்கறி வியாபாரம் பண்றவங்க, ஊர்ல கீரை வியாபாரம் அபிஷியல்ஸா வந்து உட்காந்தா அவனால எப்படி சார் கரெக்டான ஆட்களை செலக்ட் பண்ண முடியும்? எப்படி சார் எலிஜிபிள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் போய் நேஷனல் போய் மெடல் பிளேஸ் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது சார். இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு இன்டர்நேஷனல் போக முடியாது, நேஷனல் போக முடியாது, எதுக்குமே இன்னைக்கு இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் போக முடியாது சார். பாவம் குழந்தைங்கள கஷ்டப்படுது சார். ஆனா எவ்ரிபடி இஸ் ஃபிட் ஃபார் இன்டர்நேஷனல், நேஷனல் அண்ட் ஒலிம்பிக். எவரால் கேப்பபிள். ஆனா அவங்களை நீங்க வளர்த்து விடுங்க சார். அவங்க வந்து கண்டிப்பா சார் அச்சீவ் பண்ணி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க சார். அபவுட் SCIT சார், SCITக்கு நான் வந்து லாஸ்ட் வீக்ல இருந்து ஈவன் மெம்பர் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி எல்லாருக்குமே, ஈவன் RSMா இருக்கக்கூடிய நம்ம மிஸ்டர் ராஜா இதோட இன்சார்ஜ், அவருக்கு எல்லாருக்குமே தகவல் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் இயர் அபிஷியல்ஸ் இஷ்யூ ஆச்சு சார். குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் ஜெயிச்ச குழந்தைங்க தோத்துட்டேன்னு சொல்லும் போது கதறி எழுதி இறங்குதுங்க. அதெல்லாம் பார்க்க என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல சார். இதை வந்து நான் வந்து முன்னெடுத்து வைக்கிறனால என் மேலே என்ன வேணா நடவடிக்கை எடுக்கு சார். ஐ மோஸ்ட் வெல்கம் சார். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு சார். அந்த குழந்தைங்க இப்படி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக மெம்பர் செக்ரட்டரி கிட்ட சொன்னேன் சார். நான் வந்து டேட்டாவா அனுப்பிச்சிருக்கேன் சார். எவிடன்ஷியலா என்கிட்ட எல்லாமே இருக்கு சார். இவங்க எல்லார்ட்டையும் சொன்னேன் சார். சொல்லியும் தரமான தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷியல்ஸா அவங்க சர்டிஃபைடு அபிஷியல்ஸை எடுக்கல சார். இதுல பாதிக்கு பாதி சர்டிஃபைடு அபிஷியல் கிடையாது சார். தமிழகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சார் இந்த ஒரு சில அசோசியேஷன் இருக்கு சார். அதை பத்தி சொல்றதுக்கு எனக்கே நாக்கு கூசுது சார். தெரியாதனமா அந்த அசோசியேஷன்ல வைஸ் பிரசிடென்டாவே இருந்துட்டு சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு
ஒரு 5 வருஷத்துக்கு நான் இன்னும் இருக்கேன்னு சொல்லி என் வெஸ்டி கார்டில் போட்டுட்டு இருக்கேன். திடீர்னு போன வாரம் சார் நான் இப்போ வைஸ் பிரசிடென்ட்டாக தானே இருக்கேன், இந்த பாக்ஸிங் அசோசியேஷன் தமிழ்நாடு பாக்ஸிங் கேட்டால் சிரிக்கிறாங்க. சார் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க சார் கோர்ட்டில், உங்களை ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ண நாங்கள் எடுத்துட்டோம் சார். சார் எந்த நோட்டீஸுமே பண்ணவே இல்லையே, நீங்களே எடுத்துட்டு இருக்கீங்களா சார், நீங்கள் நிறைய பொலிட்டிக்கல்லாம் பிஸியாக இருக்கீங்க சார். இது ஒரு கேவலமான ரீசன் ஒரு சிலர் சொல்கிறாங்க. நேற்று நான் இந்த அஃபீஷியல்ஸ்கிட்ட உட்காந்து நான் வந்து ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குற நடவடிக்கை எடுக்கன்னு SCIT அஃபீஷியல்கிட்ட கேட்டால் ஐயோ எனக்கு பிரச்சனை எல்லாம் சதறி ஓடுறான். நாலா பக்கம் காவல்துறை நண்பர்கள் வந்து நின்று என்கிட்ட நேற்று ஒரு லேடி SI வந்து என்கிட்ட வந்து அந்த பெட்டிஷன் காப்பி வாங்கிட்டு போறாங்க. இதுல ஒரு பெரிய ஒரு காமெடி என்னன்னா, ஸ்டேஷன்ல போய் ப்ராப்பரா இவ்வளோ இருக்கு, இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பிரச்சனை பசங்களுக்கு நடந்திருக்குன்னு ஒரு ஸ்டேஷன்ல போய் போலீஸ் அதிகாரி கிட்ட ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தா அந்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாருன்னா, ஐஸ் பாய் விளையாடுறாரு. அவர் வந்து அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, கீழே இருக்காரு, கீழே தான் மேல வந்துடுறாரு, மேல தான் கீழே போயிடுறாரு. எதனாலன்னா அவருக்கு வந்து அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடையாது, அவர் ஜூடிஷியல் செக்ஷன் ஆஃபீஸரே கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு காமெடி பீஸ் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. ஒரு CSR உங்களால கொடுக்க முடியாது சார். ஒரு காவல்துறை நண்பர்கள் வந்து ஒரு CSR கொடுக்க முடியாதா? உங்க DGP அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா? உங்க கமிஷனர்ஸ் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா? உங்களுக்கு ஒரு நடவடிக்கை இப்ப நேற்று நான் வந்திருக்கேன், இங்க பேசியிருக்கேன், இங்க எல்லாத்தையும் நியாயமா நீங்க கேட்டிருக்கேன். நீங்க என் பேர போய் வழக்கு கொடுக்குறீங்க. இத்தனை பேர் இருந்து 10 பேர் ரவுடிசம் பண்ணி இவனுக்கு போய் ரவுடிசம் பண்ணானுங்க SCITன்னு சொல்றேன். நாளைக்கு என் பேர்ல FIR வருமா வராதா? பத்திரிகை நண்பர்களை சொல்லுங்க. உங்களுக்காக தான் பேசுறேன். நடவடிக்கை வருமா வராதா? அந்த FIR நான் பேலன்ஸ் பண்ணி கோர்ட்ல சுத்திட்டு இருக்கணும். இந்த மாதிரி பேச வரவங்களெல்லாம் நீங்க வந்து உங்க அடக்குமுறையை வச்சு கவர்மெண்ட்டும் சரி, இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் சரி, இந்த SCIT அடக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் வெடிச்சு வெளியே வரும் சார் என்ன மாதிரி. அதனால இது தப்பா பண்ணாதீங்க சார். எனக்கு இப்ப ரெமெடி தேவை சார். சார் தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் அபிஷியல்ஸை பத்தி சொல்லணும்னா உங்க எல்லாருக்குமே, ஈவன் சீஃப் மினிஸ்டருக்கும் சரி, டெப்டி சிஎம்க்கும் சரி, என்னுடைய ஹம்பிள் சப்மிஷன் என்னன்னா, நீங்க வந்து இப்ப வந்து இந்த பாக்ஸிங் அசோசியேஷன், அதாவது ரெஜிஸ்டர்ட் பாடி இல்லாத பாக்ஸிங் அசோசியேஷன், தமிழ்நாடு ரெகக்னைஸ் இல்லாத பாக்ஸிங் அசோசியேஷன் சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க கொடுக்குற ரெப்ரஸன்டேஷன் வச்சு நீங்க அஃபீஷியல்ஸை போடுறீங்க. அந்த அஃபீஷியலை இண்டிவிஜுவலா இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இவங்கெல்லாம் வந்து ப்ராப்பரா பாஸ் பண்ணி தான் வந்திருக்காங்களா, இவங்கெல்லாம் உண்மையான அஃபீஷியல்ஸா, இவங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸானு வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணிட்டு அவங்க போட்டோஸ் வந்து என்டையர் டாக்குமெண்ட் வாங்கி உங்களுடைய கேவைசி நாப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணுங்க சார். இப்போ குழந்தைகளோட வாழ்க்கை சார், அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க சார் நாட்டில். ஒவ்வொருத்தர் ரிமோட்ல இருந்து வரவெல்லாம் வந்து ஒரு சோறு தண்ணி இல்லாம வந்து இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க சார். இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா கண்டிப்பா முதல் சொல்ல என்னோட தான் சார் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது சார். சார் பேரண்டா, ஆஸ் எ பேரண்டா நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஏன் குழந்தைக்காக பேசுறேன்றலாம் நீங்க நினைக்க வேண்டாம். என் குழந்தை வந்து 4 மாசம் தான் ஆச்சு இந்த பாக்ஸிங்குள்ள வந்து. நான் வந்து இப்போ பாக்ஸிங் வேணான்னு கையெடுத்து கும்பிட்டு வெளியே போறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இவ்வளவு அட்ராசிட்டி, இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ். அதனால வந்து நான் வெளியே போக கூட ரெடி. எனக்கு என் பொண்ணு நேற்று 3 ஃபைட் பண்ணா சார். ஃபர்ஸ்ட் ஃபைட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிக்கிறான், செகண்ட் ஃபைட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிக்கிறான், தேர்ட் ஃபைட்ல 3 ரவுண்ட் ஃபைட் பண்றா சார். ப்ராப்பர் அஃபீஷியலா அந்த இடத்துல வந்து 1 நிமிஷத்துக்கு மேல 2 நிமிஷத்துக்குள்ள அவங்க வந்து அவங்களுடைய ஜட்மெண்ட்டை சொல்லணும் சார். அவங்களுடைய நீதியை சொல்லணும் சார். அவங்களுடைய நீதியை சொல்லாம எங்களெல்லாம் வெயிட் பண்ண வச்சு ஸ்பிட் டிசிஷன்ற பேசிஸ்ல 3-2 அப்படின்னு சொன்னாங்க சார். அதை காமிக்க விடல. நான் லெட்டர் கேட்டாங்க, லெட்டரும் ப்ராப்பராக லீகலாக கொடுத்தேன். பட் வந்து இன்டர்நேஷனல் அஃபிஷியல், தமிழ்நாடு அஃபிஷியல், நேஷனல் அஃபிஷியல் வச்சு ஒரு சார்ட் போட்டு பார்த்ததுல என்னுடைய பொண்ணு 28 பஞ்ச் பண்ணியிருக்கா ஆப்போசிட் பார்ட்டி மேல. அந்த ஆப்போசிட் பார்ட்டி 18 பஞ்ச் பண்ணியிருக்கா. அப்ப யார் சார் வெற்றியாளர் சொல்லுங்க சார். நீங்க எவிடன்ஸ் இருக்கு சார். அந்த சாம்சங் போன கொடுங்க. Sir, this is the evidence, sir. This is the evidence, sir. Entire video, sports video இருக்கு. இப்போ நான் 4 மாசம் ஆச்சு. நான் பெயின்ஃபுல்லாம் கிடையாது. நான் வெளில போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4 வருஷம் 30 வருஷம் இதுலயே ஊறி கோச்சா இருக்கிறவங்க, இதுலயே ஊறி ஸ்போர்ட்ஸ் தான் வாழ்க்கைன்னு இருக்கிறவங்க, படிப்பை விட்டு, சாப்பாடை விட்டு, வாழ்க்கையை விட்டு, எல்லாத்தையும் விட்டு வரவங்களுக்கு என்ன சார் நீதி? பாருங்க சார், நான் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். எவ்வளவு பஞ்ச ஸ்கோர் போர்டில் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்க அஃபிஷியலால எப்படி சார் ஜட்ஜ் பண்ண முடியும்? எல்லாம் சர்டிஃபிகேட் கிடையாது சார். ரோட்ல நடந்து போனவன் கீரை வியாபாரி எல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க சார். இவெல்லாம் அபிஷியல்ஸ் கிடையாது. இப்போ இதுல இருக்க இந்த ஸ்கோர் போர்டை வச்சு பாத்தீங்கன்னா 28 பஞ்சு பொண்ணு பண்ணிருக்கான், 18 பஞ்சு அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து யார் சார் வின்னிங் கொடுப்பீங்க? ஏன் சார் நீங்க 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறீங்க? இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு சார், கண்டிக்கத்தக்கது.
இது நீங்க இதெல்லாம் சின்ன விஷயம் தானே அவர் சொல்லிட்டு இருக்காரு நினைக்காதீங்க. இன்னைக்கு உலகத்துல தமிழகத்துல சின்ன சின்ன விஷயத்த உங்களை மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ஃபாதர்ஸ் பில்லர்ஸ் சரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம் சார். நன்றி சார். சார் ஏதாவது கொஸ்டின்? தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சராகிற துணை முதலமைச்சர் ஸ்போர்ட்ஸை நான் வேலை லெவலில் கொண்டு போயிருக்கிறோம். தமிழ்நாட்டில் சிறு குறைகள் இருந்தால் அது நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் இது நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் போய் செய்ய மாட்டோம் துணை முதலமைச்சர் முறையிடலாமே சார்? இது வரைக்கும் ஒரு சார் கேட்டாங்க ஒரு கேள்வி. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 30 பெட்டிஷன் போச்சு சார். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட நீங்க ஏன் தகவலை சொல்லக்கூடாது? நான் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு நான் தகவலை சொல்றேன். நீங்க உண்மையா தைரியமா இருந்தா நேரா உள்ள வாங்க சார். ஒரு அரை மணி நேரம் உள்ள இருங்க சார். நீங்க இருந்துட்டு போங்க சார். ஃபேன் இல்லாம எடுத்துட்டு போங்க. உங்களால இருக்க முடியுமா பாருங்க. ஒரு பக்கம் பிசி எடுத்துக்கிறேன் சார். உங்களால முடியாது சொல்லுங்க சார். அடுத்தது சார், அடுத்த கொஸ்டின் சார்.